therapy பாடிக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல். கப்பிங் தெரப்பி பண்ணான்னா பேஷண்ட்ஸ்க்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. 5G ரேடியேஷன்ஸ், ஃபோன் பார்த்தா எப்போவுமே எல்லார் கையில் இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன்ஸோட எஃபெக்ட் நம்ம பாடியில் இருக்கு. ஹிஜாமா கப்பிங் தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். கப்பிங் தெரப்பி ஹிஜாமா நம்ம 15 இயர்ஸ்லேருந்து 60 வரைக்கும் 55 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அதில் மெயின் இம்பார்ட்டன்ட்னா பேஷண்ட்டோட இந்த கப்ஸ் இங்கே எந்தெந்த பாயிண்ட்ஸில் போட்டான்னா அந்த பேஷண்ட்க்கு பெட்டராக இருக்கும். சோரியாசிஸ், எக்ஸிமா, ஹார்ட் ப்ராப்ளம், டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் த கெமிக்கல்ஸ், சோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஷாம்பூஸில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம சாஃப்ட் பொருள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறது பொருள் எல்லாத்துல. நான் டாக்டர் தலத் சலீம், ட்ரைகாலஜிஸ்ட், காஸ்மெட்டிக் ஃபிசிஷியன் அண்ட் ஹிஜாமா ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஒரு ட்ரெண்டிங் ட்ரீட்மெண்ட். ஹிஜாமா தெரப்பியும் சொல்லலாம், கப்பிங் தெரப்பி சொன்னா உங்களுக்கு ஈஸிலி புரியும். கப்பிங் தெரப்பி பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டே இருப்பீங்க. அதில் நிறைய பிளட் ஸ்வெல்லிங் ஒரு மாதிரி காமிக்குவாங்க. அந்த பயம், அந்த உங்களுக்கு ஃபியர், உங்களுக்கு டவுட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் கிளியர் பண்ணலாம். கப்பிங் தெரப்பி பாடிக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல். ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், ஹெடேக், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட். கப்பிங் தெரப்பினா ஓல்டன் டேஸ் யுனானி தெரப்பி 200-300 இயர்ஸ்லேருந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட். கப்பிங் தெரப்பிக்கு இன்னொரு பேர் ஹிஜாமா தெரப்பி. நிறைய பேர் நமக்கு கேட்பாங்க, கப்பிங் தெரப்பி நான் என்ன, எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணலாம்? ஸோ 2 things. கப்பிங் தெரப்பினா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு. டாக்ஸின்ஸ் நீங்கள் சொல்வீங்க பாடியில் டாக்ஸின்ஸ் இங்கேருந்து வருது. நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஹிஜாமா பண்ணானா பிளட் டீடாக்ஸ் பண்ணுவாங்க. டீடாக்ஸ் பண்ணணும், இந்த டாக்ஸின்ஸ் வெளியே எடுக்கணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ நம்ம லைஃப் பார்த்தோன்னா இட் இஸ் surrounded with toxins like detergents யூஸ் பண்றாங்க, even the chemicals, soaps யூஸ் பண்றாங்க, ஷாம்பூஸ்ல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு. நம்ம சாஃப்ட் பொருள்ல இருந்து நம்ம யூஸ் பண்றது பொருள் எல்லாத்துல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு, டாக்ஸின்ஸ் இருக்கு. even the radiations, 5G ரேடியேஷன்ஸ், ஃபோன் பார்த்தா எப்பவுமே எல்லார் கையில இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன்ஸோட எஃபெக்ட் நம்ம பாடியில இருக்கு. இந்த டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ணணும்னா ஹிஜாமா கப்பிங் தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். இதுல நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு சக்ஷன் டியூப் வில் கீப் ஆன் த பாயிண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் லைக் பிசியோதெரப்பி, எக்குப்ரெஷர், எக்யூபங்க்சர், அதுல நல்ல கரெக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு இதுக்கு ஆர்கனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி ஹிஜாமா தெரப்பி, கப்பிங் தெரப்பில நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. சில டிசீசஸ்க்கு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த கப் நம்ம அந்த பாயிண்ட்க்கு வச்சானா we will give a small incision, பெரிய இன்சிஷன் ஒண்ணுமே கிடையாது. see our hand will go just like this, small incision கொடுத்தானா அதுக்கப்புறம் அந்த கப் திருப்பி அந்த இடத்துல திருப்பி வைப்பாங்க. வச்சுட்டு ஒரு 20 minutes we'll leave it off like that. then எந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, சப்போஸ் உங்களுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, லிவர்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் மட்டும் தான் பிளட் வரும். அதுவும் அவ்வளோ நிறைய பிளட் வராது. ஒரு அளவுக்கு தான் இங்கே அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும். இன்னொரு கப்பிங் தெரப்பி மெயின் எஃபெக்ட் என்ன இருக்குன்னா நம்ம பாடியில் எனர்ஜி சேனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த எனர்ஜி சேனல்ஸ் நார்மலாக ஃப்ளோ இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், வாட் இஸ் ஹெல்த்? யுனானில என்ன சொல்லுவாங்க, நம்ம பாடியில் 4 ஹியூமர்ஸ் இருக்கும். 4 ஹியூமர்ஸ், it is bile, black bile, blood and phlegm. and the 4 humors correct normal and the balance la irunduchina or person will be healthy. ana idu romba difficult, ena nama environmental factors, nama food factors, psychological factors, style, lifestyle, sleep pattern,
இது எல்லாத்துல இந்த ஹியூமர்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் வருது. அந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த ஹியூமர்ல டிஸ்டர்பன்ஸ் வருதுல்ல அதே மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் மிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இந்த பைல் அண்ட் பிளாக் பைல் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், வி வில் கெட் ஆங்கிரி வெரி ஃபாஸ்ட், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபிலம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு கோல்டு, அடிக்கடி கோல்டு இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். இது சேம் திங் இஃப் யூ ஆர் மோர் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் வி ஃபீல் ஹெட் ஏக், தலைவலி வரும். இதுக்கு திஸ் இஸ் ஆல் த ரீசன்ஸ் ஆஃப் த அந்த இம்பேலன்ஸ் இன் த ஹார்மோன்ஸ். இந்த ஹியூமர்ஸ் நம்ம நார்மல் பண்ணணும்னா இந்த ஹிஜாமா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஓல்டன் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்ஸோட நாடி பார்த்தானா அதில் நமக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி இருக்கு. சேம் திங் இந்த பேஷண்ட் when patient comes to our clinic உள்ள வரும்போது நமக்கு தெரியும் இந்த பேஷண்டோட ஹியூமர் என்ன, இவங்க பேஷண்டோட பாடி நேச்சர் என்ன இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் we will know that இந்த திஸ் ட்ரீட்மெண்ட் இந்த கப்ஸ் இங்கே இந்த பாயிண்ட்ஸ்ல போட்டானா அந்த பேஷண்ட்க்கு பெட்டரா இருக்கும். சோரியாசிஸ், எக்ஸிமா, ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், நாட் ஓன்லி ஹார்ட் ப்ராப்ளம், மேஜர் ஹார்ட் பேஸ் மேக்கர் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆனால் நார்மல் கொலஸ்ட்ரால், பிபி, it is really helpful for these patients. Cupping therapy hijama நம்ம 15 இயர்ஸ்லேருந்து 60 வரைக்கும் 55 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அதில் மெயின் இம்பார்ட்டன்ட்னா பேஷண்ட்டோட பில்ட் எப்படி இருக்குது. பேஷண்ட் ரொம்ப லீன் இருக்குது, மசில் மாஸ் ஒன்றும் இல்லை, தின்னாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணானா இட் இஸ் நாட் குட் ஃபார் தெம். அதே மாதிரி ஒரு ஒபீஸ் பேஷண்ட் ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பண்ணானா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா இந்த சக்ஷன் அவ்வளோ டீப்பாக போகாது, நிறைய ஃபேட் லேயர்ஸ் நடுவில் இருக்கனால அந்த சக்ஷன் டீப் ஆர்கன் வரைக்கும் அந்த எஃபெக்ட் போகாது. ஸோ பெஸ்ட் பர்சன் ஃபார் ஹிஜாமா இஸ் பிட்வீன் 15 years to 55 years. அதுலயும் அவங்க நார்மல் பில்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஜிம் கோவர்ஸ், யாருக்கு மசில்ல நிறைய ஸ்ப்ரெயின் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், தே ஆர் த ஐடியல் பேஷண்ட்ஸ் ஃபார் ஹிஜாமா அண்ட் கப்பிங் தெரப்பி. அண்ட் ஒன் மோர் திங், யாருக்கு பண்ணா யாருக்கு பண்ணக்கூடாது அது நான் ஒரு வாட்டி ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. கப்பிங் தெரப்பி யாருக்கு பண்ணலான்னா ஜாயிண்ட்ஸ் பெயின், arthritis, back pain, sciatica, muscle sprain, muscle problems, migraine, sinusitis, அதே மாதிரி liver diseases, liver fatty liver இருந்துச்சுன்னா, PCODs, polycystic ovary disease இருந்துச்சா, irregular periods, then pimples, acne, hair fall, and the மாதிரி patients, those patients who have mood swings and those patients who are really stressed, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணான்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன் மோர் திங், ஹிஜாமா ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எடிக்டட், அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்க பார்த்தீங்க உங்க பாடி யூ வில் பி ஃப்ளோட்டிங் இன் த ஏர், அந்த மாதிரி ஒரு டீடாக்ஸா ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், பண்றவங்க அவங்களுக்கு தெரியணும் ஹிஜாமா என்ன இருக்கு, எப்படி பண்ணணும், எந்த ஏரியால கப்ஸ் வைக்கணும் அண்ட் ஹவு டு டூ இட் அண்ட் ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸோட ஒரு ஹைஜீன் கண்டிஷன்ல பண்ணானா இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் விச் வில் நாட் ஓன்லி ட்ரீட் யுவர் பாடி, இட் வில் ட்ரீட் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல் டுகெதர். யாருக்கு பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் திங், மேஜர் ஹார்ட் டிசீசஸ் யாராவது இருந்துச்சுன்னா, பேஸ் மேக்கர் இருந்துச்சுன்னா, அன்கண்ட்ரோலபிள் டயபிட்டிஸ், பீரியட்ஸ், லெக்டேஷன், ஃபீட் பண்றவங்களுக்கு, லோ பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடாது, ஹீமோஃபீலியா, பிளட் டிசார்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா, அண்ட் பேஷண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் டேக்கிங் பிளட் தின்னர்ஸ், ஆஸ்பிரின் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வி ஹாவ் டு ஸ்டாப் த டேப்லெட் ஃபார் 3 நாள் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹிஜாமா பண்ணலாம். அதே மாதிரி காட் ஃபார்பிட் கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் பிளட் டோனர்ஸ், நான் இன்னைக்கு பிளட் டொனேட் பண்ணானா இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு உள்ள ஹிஜாமா பண்ணானா அவங்களுக்கு நல்லா இல்லை, தே ஷுட் நாட் டூ இட். அண்ட் சிகரெட் ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா, ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ் அண்ட் தோஸ் ஹூ டேக் இந்த பான் பீடி எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ பண்ணானா நல்லா இல்லை, பிகாஸ் தேர் பாடி வில் நாட் ரெஸ்பாண்ட் தட் வெல் ஆல்சோ. கப்பிங் தெரப்பி பண்ணானா பேஷண்ட்ஸ்க்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு ஒரு ரீசன்னா, வென் வி கப் நம்ம போடும்போது அந்த ஏரியாவில் வாட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் கிரியேட்டிங் எ சக்ஷன் பண்ணிட்டு அந்த ஏரியாவோட nerve ends இருக்குல்ல, that becomes numb. So the suction itself causes the numbness.
அதுக்கப்புறம் நம்ம இன்சிஷன் கொடுத்தோன்னா இன்சிஷன்ல அந்த பேஷண்ட்க்கு சுத்தமா வலியே தெரியாது. ஆஃப்டர் தட் அந்த கப் திருப்பி போட்ட அப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுக்கும் போது மெதுவாக அந்த பிளட் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் அந்த ஏரியாவில் பிட்டடைன் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம். இந்த wound இருக்குல்ல within 2-3 days it will heal properly, and not only that அந்த மார்க்கும் இருக்காது. So you have to be very careful. The doctor who is doing it is very very important. அவங்களுக்கு தெரியணும் ரொம்ப டீப் கட் போடாம ஒரு மெலிசா நார்மல் எப்படி இருக்கு அந்த கட் போட்டான்னா ஒரு மார்க்கும் இருக்காது, ஸ்வெல்லிங் இருக்காது, உங்களுக்கு வலியும் இருக்காது. இட் வில் பி ஆப்போசிட். ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் ஃபீல் ஸோ குட் ஆஃப்டர் ஹிஜாமா, ரிலாக்ஸ்ட் இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும், நல்லா தூங்குவாங்க. ஆனால் ஹிஜாமா பண்ண நீங்க ஜிம் போகக்கூடாது. ஜிம்க்கு போனீங்கன்னா ஸ்வெட்டிங் வரும், திருப்பி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பண்ணக்கூடாது. ரீசன்னா என்ன? பிகாஸ் நம்ம பாடிக்கு இந்த when we do the hijama we are diverting அந்த healing properties of the body, we are diverting over towards that particular organ. Suppose நம்ம கப் லங்ஸ்ல வச்சானா we are diverting body energies towards the lungs. அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இட் வில் ஹீல், பாடி இம்யூனிட்டி வில் ஹீல் இட் செல்ஃப். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இஃப் யூ டூ ஹிஜாமா அண்ட் கோ ஹோம், ஹேவ் அ ஹெவி மீல் எடுத்தானா அதுக்கப்புறம் ஜிம் போறீங்கன்னா திருப்பி பாடிக்கு அந்த எனர்ஜி வேணும்ல, அந்த ஃபுட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும், ஜிம் பண்ணும்போது எனர்ஜி வேணும். யூ ஆர் அகெயின் சேனலைசிங் த எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் த டைஜஸ்டிங் ஃபுட் அண்ட் டைஜஸ்டிங் டுவர்ட்ஸ் த ஹெவி ஒர்க். ஸோ யூ வில் நாட் அவ்வளோ எஃபெக்ட் உங்களுக்கு கப்பிங்கோடு இருக்காது. கப்பிங் பண்ணானா அதுக்கப்புறம் லைட் டயட் எடுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட், அந்த நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். யூ ஷுட் நாட் டேக் பாத் இமிடியேட்லி ஆஃப்டர் கப்பிங், ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு எனர்ஜி டைவர்ட் ஆகுது. யூ ஹாவ் டு கிவ் பாடி ஃபுல் டைம் டு ஹீல் இட் செல்ஃப், அண்ட் ட்ரஸ்ட் மீ யூ வில் ஃபீல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப்டர் கப்பிங். These are the detox points. This is the lung points, these two. This is a liver point, and these two are the lower back points. Usually the gym going people, they will have more of the lower back pain, or they will have a muscle pull. This will help in all the organs. It will channelize the energies also, and it will rejuvenate the muscles, and it will rejuvenate the organs also. It was exactly the same incision and the finger na ade idla irundhuchu, all incision was same. Ana blood paranga, it is coming from the lungs, it is coming from these 2 points. This is mostly stress points. சந்திர உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? எப்போது வரும் அதுக்கு? ஸோ த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இருந்தால் தீஸ் டூ வில் ஃபில். அதே மாதிரி பாருங்க, லங்ஸ் அவங்க அடிக்கடி கோல்டு வருதுன்னா சி ஹி இஸ் ஹேவிங் த லங் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபில்லிங். இந்த லிவர் இஸ் ஓகே ஃபார் ஹிம். ஃபர்ஸ்ட் டைம் இன்செஷன் பண்ணும்போது பிளட் வரல, இப்போ நான் திருப்பி கொஞ்சம் கூட இது பண்ணேன். சி அப்போ செகண்ட் டைம் இன்செஷன் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு பிளட் வரல. தட் மீன்ஸ் ஹிஸ் லங்ஸ் இஸ் லிவர் இஸ் ஹெல்தி. சீயிங் பேக் பாயிண்ட், அவங்க வெயிட் எடுக்கும் போது do you feel any stiffness in the lower back? Yes, yes ma'am. So blood will come only from those areas wherever you have a problem. Around in this area you will get bleeding, otherwise blood வராது அந்த ஏரியா. கப்பிங் எத்தனை நாள்ல ஒரு தடவை பண்ணான்னா அது depends on the patients. See, சில பேர் டீடாக்ஸ்க்காக ஜிம் கோவர்ஸ், மசில் பெயின் இருந்துச்சுன்னா, ஸ்விம்மர்ஸ், அவங்களுக்கு மசில் ரிலாக்ஸேஷன், அவங்க மசிலில் லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன் நிறைய இருக்கும். நார்மலாக நம்ம கப்பிங் பண்ணும்போது இல்லைன்னா நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன் இந்த மசில் இருக்குல்ல, நம்ம மசில் இது மசாஜ் பண்ணும்போது டைரக்ட்லி வி ஆர் டைவர்ட்டிங் இட் டுவர்ட்ஸ் த லிம்ஃபேட்டிக்ஸ். லிம்ஃபேட்டிக்ஸில் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடி அந்த மசில் நார்மலாக சாஃப்ட் ஆகிடும். கப்பிங் தெரப்பியில் நம்ம கப் போட்டுட்டு அப்புறம் we are removing that lactic acid and it is removed from the body. ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஆனால் கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்கள சோரியாசிஸ் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, மைக்ரேன் இருக்கு, சிஸ்டமிக் டிசீசஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம அவங்க பாடியோட நேச்சர் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். ஒன்ஸ் இன் 15 days இல்லைன்னா ஒன்ஸ் இன் 20 days பண்ணலாம். நான் கப்பிங் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த ஃபியூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங், அந்த இடம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். பண்றவங்க டாக்டர் நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கணும். மூணாவது, இந்த கப்ஸ் இல்லை அந்த பிளேடு, காஸ், எவ்ரிதிங், ஈவன் கிளவுஸ், இது எல்லா பொருள் யூஸ் அண்ட் த்ரோ, திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணியாச்சுன்னா, ஈவன் ஒரு வாட்டி பாடிக்கு டச் ஆயிடுச்சுன்னா கப், அதை திருப்பி மற்றவங்களுக்கு இல்லை அவங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான், இந்த டிஸ்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. நீங்கள் ஹிஜாமா பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் இது எல்லா திங்ஸ் பார்த்துக்கோங்க. ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபெக்ஷன், அந்த ஸ்வெல்லிங்,
அதே மாதிரி பெயின் இங்கே வருதுன்னா when it is not done professionally, when it is not done properly, இல்லைன்னா இந்த 3 திங்ஸும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. கப்பிங் தெரப்பி எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்னா கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு அது புரியும். ஸோ ஒரு வாட்டி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யாருக்கு டிசீசஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க மட்டும் இது பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எல்லாரும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க, பாடி டீடாக்ஸ் ஆகும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே மாதிரி யூ வில் ஃபீல் நியூ, ஒரு ரிஜுவினேஷன் இருக்கும் பாடியில். கப்பிங் தெரப்பி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, மித்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.